மனிதர்களான நாம தேவையில்லாத காரணங்களுக்காக வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், வனவிலங்குகள் வாழக்கூடிய ஹேபிடேட்டாக இருக்கட்டும், அந்த இடங்கள்ல போய் தேவையில்லாம ஊடுருவுறது தான் இந்த மாதிரியான கிருமிகள் பரவுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கிருமிகள் வருங்காலத்துல வராம இருக்கிறதுக்கும் இந்த கிருமிகள் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இந்த கிருமியை அழிக்கிறதுக்கு உலக நாடுகள் எந்தெந்த மாதிரியான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து டெஸ்டிங் கிட் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்பும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை தவறாம முழுமையா பாருங்க. ஒரு 40-50 வருடங்கள் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸா இருந்தது. அதாவது எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு வயல்வெளியில ஏதோ ஒரு வேலைகள் இருக்கும், அவங்களுக்கான வேலைகள் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு வெளி உலகத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு போகணுங்கிற காரணம் இல்லாம இருந்துச்சு. அவங்களுடைய சர்க்கிள்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நிம்மதியா வாழ்ந்தாங்க. எப்போ அப்படின்னா ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல. சோ அந்த காலமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இப்ப கடைசி 20 வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நகரம் சிட்டி அப்படிங்கிற ஒரு மோகம், அந்த டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் காரணமா சிட்டி அப்படிங்கிற ஒரு மோகம் வந்து ரொம்பவே பரவலாகவும் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப வேகமாகவும் பரவி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கண் கூட காணலாம். சோ இந்த மாதிரி நம்ம கடைசி 20 வருடங்கள இன்னொரு விஷயமும் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா பேத்தஜென்ஸ். அதாவது பேத்தஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடிய நுண்கிருமிகள். அதாவது கொடிய நுண்கிருமிகள், அந்த கிருமிகள் எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வனவிலங்குகள்ல இருந்து வரும். அதாவது வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ல அதுக்குன்னு இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் தாண்டி நம்ம மனிதர்கள் தேவையில்லாத காரணங்களுக்காக அந்த இடத்துக்கு போகும்போது வரும். சோ நாம இங்க மனிதர்களா நாம இங்க நகரத்திலேயோ கிராமங்களையோ வாழ்ந்துட்டு இருக்கோம். எதனால வைல்ட் லைஃப் எக்கோசிஸ்டத்தை நம்ம வந்து அஃபெக்ட் பண்றோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் மனிதர்களா நாம நம்மளோட சிட்டி அப்படிங்கிற விஷயம் இவ்வளவு இருக்கு அப்படின்னா மனிதர்களா நாம என்ன பண்றோம் அப்படின்னா கிராமங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா விளைநிலங்கள், அதாவது அவங்க பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை கொஞ்சம் விரிவாக்கம் பண்றது, கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா இழுப்பாங்க. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காடுகள் இழுக்கும் போது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்னும் பெரிதாகுது. சோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்னும் பெரிதாகும் போது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடங்கள்ல வந்து சில மழை வராத காரணத்தினாலோ இல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நகரத்துல இருக்கக்கூடிய நகரத்துல வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராமங்கள் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் கடைசி 20 வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராமங்கள் அப்படிங்கறதோட கவுண்ட் ரொம்பவே வந்து கம்மியாயிட்டு இப்ப அப்படியே இந்த நகரங்களுடைய அளவு, நகரங்களுடைய சுற்றளவு வந்து ரொம்பவே வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நகரத்தோட சைஸ் பெருசாகணும் அப்படின்னா நகரத்தோட சைஸ் பெருசாகிறதுக்கு அது சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம நகரமா மாத்த முடியும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இத்தனை ஏக்கர் காடு இருக்கு அப்படின்னா அந்த ஏக்கர் காடை வந்து அழிக்கும் போதுதான் வந்து நமக்கு வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து நகரமா மாத்த முடியும். இப்ப எடுத்துக்காட்டு இப்ப அந்த மாதிரிதான் வந்து இப்ப நம்ம வைல்ட் லைஃப் அந்த வனவிலங்குகளோட நம்ம வந்து கான்டாக்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 மரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 மரங்கள்ல ஒரு 20 குரங்குகள் வாழுது அப்படின்னா இப்ப அந்த குரங்குகளுக்கு இப்போ ஒரு குரங்கு அப்படின்னு இருக்குன்னா அந்த குரங்குகளுக்குள்ள சில விதமான கொடிய விதமான நுண்கிருமிகள் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். இப்ப அந்த நுண்கிருமிகள் அந்த குரங்குகள்ல இருக்கிறதுனால அந்த குரங்குக்கு அந்த பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்காது. அதனுடைய உடல் அமைப்புக்கு அது வந்து அந்த கிருமிகள் வந்து எந்த ஒரு பெரிய சேதத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ ஒருவேளை அந்த நுண்கிருமிகள் வந்து மனிதர்களுக்கு எதிரான ஒரு நுண்கிருமி இருக்கும் பொழுது அந்த நுண்கிருமி இருக்கக்கூடிய இடங்களையோ அந்த நுண்கிருமி இருக்கக்கூடிய அந்த குரங்கள் வாழக்கூடிய இடங்களையோ நாம் மனிதர்கள் வந்து ரீச் பண்ணும்போது அந்த இடத்த போய் நம்ம வந்து சுற்றி வரும் பொழுது நமக்கு அந்த நுண்கிருமிகள் வந்து வரும். சோ இப்ப எடுத்துக்காட்டு இப்ப பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த கிருமியும் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இதுக்கு மூலமா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நுண்கிருமி இருக்கக்கூடிய அந்த குரங்கு அந்த அதோட இடங்கள்ல அது வாழ்ந்துட்டு இருக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் இந்த மக்களுக்கு ஏற்படுத்தல. பட் நாம அந்த இடத்துக்கு போய் அந்த 100 மரங்கள், அது வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 100 சுற்றி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 100 மரங்களை வந்து நாம தேவையில்லாத சீண்டும் பொழுது என்ன ஆகுது அப்படி பார்த்தா அங்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கிருமிகள் வந்து மனிதர்களுக்கு மறுபடியும் வருது. சோ இப்படித்தான் காடுகள்ல அதுகளுக்குன்னு இருக்கக்கூடிய அதுங்களுடைய உடம்புகளுக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் வந்து தேவையில்லாம மனிதர்கள் போய் அந்த இடத்த போய் வந்து ரீச் பண்றதுனாலதான் வந்து தேவையில்லாத காரணங்களுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரியான கிருமிகள் வந்து நம்மளுடைய உடம்புகள் வருது. இந்த மாதிரிதான் இப்போ இந்த சீனாவில இப்ப நம்ம பெருசா மாற்றக்கூடிய இந்த கிருமியும் வந்து அந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு வந்து வரக்கூடிய மாதிரியான ஒரு கிருமி அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிருமியை நம்ம சொல்லியிருக்காங்க. இப்ப சைனா மாதிரியான நாடுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதாவது வீடுகள்ல வளர்க்கக்கூடிய விலங்குகளையே வந்து
சமைப்பாங்க, கொல்லுவாங்க, அதையே சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம வந்து தவளை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ரொம்ப பார்த்து நம்ம சீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். பட் சைனால அப்படி கிடையவே கிடையாது. சைனால வந்து அதையும் வந்து சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க. பாம்புன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு கொண்டு தெய்வமா பாக்குறவங்களும் இருக்காங்க. ஆனா அதை அவங்க வந்து அடிச்சு கொண்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நாய்களாகட்டும், நாய்களை நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்பவே வந்து பாசம் கொடுத்து வளர்ப்போம். ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க அதையும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் வவ்வால், பேட், அதையும் கூட அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விலங்குகளையும் வந்து அதிக அளவுல வந்து சாப்பிடக்கூடியவங்க தான் சீன நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள். ஸோ சீன நாடுகள் கிடையாது, அந்த தென்கிழக்கு நாடுகள்ல பொதுவாகவே நிறைய நாடுகள்ல வந்து இந்த தாய்லாண்டா இருக்கட்டும், இந்தோனேஷியாவா இருக்கட்டும், இந்த சீனாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சில விதமான எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், இந்த மாதிரியான டொமஸ்டிக் அனிமல்ஸும் சரி, எக்ஸாட்டிக் அனிமல்ஸும் சரி, இன்க்ளூடிங் crocodile, முதலையும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான விலங்குகளை வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த விலங்கு அப்படின்றதுன்னா அந்த விலங்குகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமி அதோட உடம்புகளுக்கு இருக்கிற வரைக்கும் மக்கள் யாருக்குமே எந்த விதமான தீங்கும் செய்யாது, எந்த விதமான காரணத்துக்காகவும் வெளியிலே வராது. பட் அந்த விலங்கை தூக்கிட்டு வந்து காடுகளில் இருக்க வேண்டிய அந்த விலங்குகளை தூக்கிட்டு வந்து நம்ம வெளியே கொண்டு வரதோடு மட்டும் நிக்காம அதை நம்ம கிச்சனுக்கும் கொண்டு வந்து இந்த கிச்சன்ல வச்சு நம்ம சாப்பிடுறதும் ஒரு காரணமாக தான் இந்த மாதிரியான நுண்கிருமிகள் மூலமாக நம்மளோட உடம்புகளுக்கு வருது. அதுலயும் இந்த மாதிரியான நுண்கிருமிகள் ரொம்பவே வேகமாகவும் ரொம்பவே வந்து முக்கியமான காரணமா நம்ம வந்து மனிதர்களுக்கு மிகவும் வேகமா பரவுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெப்பமண்டல பகுதிகளை வந்து அடையிறது. அதாவது வெப்பமண்டல பகுதிகள் அப்படின்னா டிராபிக்கல் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிராபிக்கல் ரீஜன்ஸ், டிராபிக்கல் ஃபாரஸ்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வந்து கிரீனரியா இருக்கும், ரொம்பவே வந்து பச்சை பசையில் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இடங்களை வந்து மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகள்ல வந்து இந்த மாதிரி நுண்கிருமிகள் வந்து ரொம்பவே அது அதிகமாக இருக்கும், ரொம்பவே வந்து சாதாரணமாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய வெப்பமண்டல பகுதிகள் வந்து நம்ம மனிதர்களை ஈஸியா ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த மாதிரி நுண்கிருமிகள் வந்து உடம்புக்குள்ள நம்முடைய வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக தான் வந்து முதல்ல அந்த நுண்கிருமிகள் விலங்குகளோட இருந்து விலங்குகளுக்குள்ளேயே சுற்றி திரிஞ்சா அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த நுண்கிருமிகள் தேவையில்லாம மனிதர்களுக்கும் வருது. ஸோ இதை வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தா அப்படி கண்டிப்பா தீர்ந்துமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா அப்படின்னு கிடையாது. இப்ப கடைசி 20 வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான கிருமிகளையும் நம்ம உலகம் வந்து தாண்டி வந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சார்ஸ் வைரஸா இருக்கட்டும், எபோலா வைரஸா இருக்கட்டும், அந்த மாதிரி பல கிருமிகளையும் நம்ம உலகம் வந்து தாண்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விலங்குல இருந்து வந்து மனிதனுக்கு வரக்கூடிய அந்த கிருமி மனிதனோட உடம்புல இருந்து ஒரு விதமான நோயை பரப்புச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு நோய்க்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஜூனோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரேக்க மொழியில ஜூன்னா விலங்குகள், அந்த ஹேபிட்டட், அந்த எக்கோசிஸ்டத்தை பத்தி சொல்றது. ஐசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதன் மூலமா இருக்கக்கூடிய நோய்கள். ஸோ இந்த மாதிரியான ஜூனோசிஸ் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்ததை இப்ப நம்ம உலகத்துல பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த கிருமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம உலகத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிருமிகள் வரப்போகுது அப்படிங்கறத வந்து கணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கிருமிகளை வந்து இப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத வந்து படிக்கிறதுக்கு வந்து பலவிதமான உயிரியலாளர்களும் இருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த பூமி, இப்ப நம்மளுடைய இந்த பூமியில வந்து ஏதோ ஒரு விண்கல் வந்து தாக்க போகுது, ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல் வந்து நமக்கு வந்து தாக்க போகுது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே வந்து நாசா அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாசா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாசா வந்து இத்தனை வருடங்கள் கழித்தோ அல்லது இத்தனை மாதங்கள் கழித்தோ இந்த மாதிரியான ஒரு விண்கள் வந்து நம்மளுடைய பூமியில வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்களால வந்து எந்த அளவுக்கு ஒரு விதமான எக்ஸ்டென்ட்ல வரைக்கும் அவங்களால வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதாவது இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நாசா மாதிரியான மிகப்பெரிய அமைப்பகம் மூலமா அந்த ஈஸியா சொல்ல முடியும். இது வந்து அமெரிக்கா மேலை நாடுகளும் சரி, இந்தியா மாதிரியான மேலை நாடுகளும் சரி இதுக்கான தனியான ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து வைக்கிறாங்க. இதோட வாழ்க்கை, நம்மளுடைய பூமியில நாம இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு எந்த விதமான பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் சரி. ஸோ அதே மாதிரிதான் வந்து உயிரியலாளர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுடைய இந்த நாடுகள்ல இப்போ எந்த மாதிரியான கிருமிகள் வரப்போகுது, நம்ம எந்த மாதிரியான கிருமிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தின சில விதமான விழிப்புணர்வுகளும் சரி, சில விதமான ஆராய்ச்சிகளும் சரி உயிரியலாளர்கள் கண்டிப்பா எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிரியலாளர்களுக்கு நாசா மாதிரியான அந்த மாதிரியான பெரிய ஆர்கனைசேஷன் கிடைக்கிற அளவுக்கான சப்போர்ட், அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த கிருமியை வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான குழு இருந்திருக்கா, அப்படி குழு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா அதற்கான ஃபண்ட், அதற்கான அந்த பணத்தை வந்து அப்பொழுது நம்மளுடைய நாடுகள், உலக நாடுகள் வந்து செலவழிக்கிறது தயாரே இல்லை. ஸோ அதனுடைய விளைவா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகத்தோட எல்லா எக்கனாமியே கிராஷ் ஆகிற ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ இப்ப நம்ம கிராஷ் ஆகி இப்ப நம்ம
தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மணி வந்து நம்ம வந்து அப்போ ஆராய்ச்சி இடத்துல நம்ம செலவு பண்ணியிருந்தா அப்படின்னா எதனால இந்த காரணத்தால வருது அப்படிங்கறது வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து கணிச்சு அந்த ப்ரிகாஷனரி செலவு நம்ம முன்னாடியும் எடுத்திருக்கலாம். இப்போ அதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கொடியதாவோ இந்த அளவுக்கு வேகமாவோ இந்த அளவுக்கு பாதகமாவோ போகிற அளவுக்கு நம்ம முடியாமல் தடுத்திருக்கலாம். ஸோ இதற்காகவே வெளிநாடுகளில் ஒரு விதமான சயின்டிஸ்ட் குழுவும் இருக்கு, ஆராய்ச்சியாளர்கள் குழுவும் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பிரெடிக்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற குழு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 1,60,000க்கும் அதிகமான வனவிலங்குகளை வந்து வனவிலங்குகளோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்ததோடைய அதனுடைய இரத்த மாதிரிகள் எடுத்து அதன் மூலமா வந்து அதனுடைய உடம்புகள்ல அதனுடைய பார்ட்ஸ்ல வந்து என்ன மாதிரியான கிருமிகள் இருக்கா, அந்த கிருமிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தின படிப்பும் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ரிசல்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வனவிலங்குகளுடைய உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நுண்கிருமிகள், அதாவது விஷத்தன்மை உள்ள, அதாவது நம்மளுடைய மனிதர்கள் ஜூவானசிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வர மாதிரியான விஷயங்களையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்கூடிய அவங்க அந்த டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டீம் உலகம் முழுக்க உலக ஆசிய கண்டமாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க கண்டமாக இருக்கட்டும், உலகத்திலோட மற்ற கண்டங்கள்ல வந்து சில ஆராய்ச்சியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்களும் இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க வந்து அதற்கான ஸ்டெப்பும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அதிக பேரும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனி ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான எந்த ஒரு நோயும் வந்து பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பா தான் இந்த இதை இருக்குமே தவிர இப்போ அந்த ரைட் நவ் இப்போ இந்த கிருமி வந்து உலகத்துல பரவிட்டு இந்த கிருமி வந்து சாகணும் அப்படின்னா நம்ம வந்து முடிந்த அளவுக்கு நாம வந்து சமூக பரவலை தடுத்தால் மட்டுமே தான் முடியும். அதாவது மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதர்களுடைய அவங்களுடைய ஃபேமிலியை தாண்டி குடும்பத்தை தாண்டி வேற யாருடையும் வந்து மிக அதிக அளவுல வந்து பரவறதை வந்து தடுக்கிறது மூலமா மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மை அப்படின்னு என்னன்னா அந்த ஒரு விஷயமா தான் இருக்க முடியும். ஸோ முடிந்த அளவுக்கு எல்லாருமே சமூக பரவலை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இப்ப இந்தியாவில கூட பாத்தீங்க அப்படின்னா மே 3ஆம் தேதி வரைக்கும் கூட வந்து லாக்டவுன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது ஒரு விஷயத்துல நல்ல விஷயமா தான் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிட். அதாவது டெஸ்ட் கிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மளுடைய உடம்புல வந்து காய்ச்சல் இருக்கு, இந்த நம்மளுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு விதமான நோய்கள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே அவங்க வந்து உடனடியாகவே தெரிஞ்சிடும். அதாவது இப்போ ஒருத்தவங்க டெங்கு இருக்கு அப்படின்னா அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு அவங்களுடைய பொது விதமான இன்ஃபர்மேஷன் வந்து டாக்டர்ஸ் கிடைச்சிடும். ஆனா இந்த மாதிரியான இப்ப பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த கிருமிக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாகவும் நம்மளால வந்து இந்த கிருமி வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அத்தாட்சியும் எந்த விதமான ஒரு இதையும் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான டிவைஸ், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான பொருள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கிட் மூலமா தான் அந்த விதமான ஒருத்தனுக்கு அந்த கிருமி அட்டாக் ஆயிருக்கா அப்படிங்கறது கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துல வந்து 2 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, ரெண்டு நெகட்டிவ் திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்டிங் கிட் வந்து விலை அதிகம். அதனால இப்போ தங்களுக்கு இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படி இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து இப்போ 4ல இருந்து 2000 பேர் வந்து எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அந்த 2000 பேருக்குமே நம்மளால செக் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த டெஸ்டிங் கிட் கிடையாது. டெஸ்டிங் கிட் இருந்தாலும் அதை வந்து மக்கள் வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்டிங் கிட்டுக்கும் பாத்தீங்கன்னா சில விதமான காரணங்களுக்காக வந்து உலகம் முழுக்க நிறைய விதமான ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த கிருமி இருக்கு அப்படின்ற நோய் இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அதை வந்து ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி ரிசல்ட் வர்றதுக்குன்னே வந்து 2 மணி நேரங்கள்ல இருந்து 24 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 விஷயம் காரணங்களுக்காக தான் அந்த டெஸ்டிங் கிட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப வந்து ஒரு கீழ் விதமான ஒரு விஷயத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து நான் பேப்பர்ல படிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த கணேச பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதற்காக ஒரு எக்ஸ்ரே மூலமாவே இதை வந்து கண்டுபிடிக்க முடியும், ஒருத்தங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து ஒரு நொடியில வந்து சொல்ல முடியும் அப்படிங்கறத வந்து ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சிருக்காது அப்படிங்கறத நான் வந்து நாளிதழில் படிச்சேன். ஸோ அந்த எந்த அளவுக்கு முன்னோக்கி சொல்ல முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்துதான் ஆகணும். அண்ட்
நோய் இந்த கிருமி வந்து நாம பரவாம இருக்க வரைக்கும் நம்மளால செய்யக்கூடிய சிறிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில செல்லும் பொழுது நம்ம என்னதான் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா இருக்க முடியாது. நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம வந்து வெளியே போக வேண்டிய காரணம் இருக்கலாம். சோ அதற்கு அந்த நேரங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கைகளை வந்து சுத்தமா வச்சுக்கணும். தேவையில்லாம கைகளை வந்து முகத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அதுதான் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். நம்ம செய்யக்கூடிய சிறிய விஷயமா கூட இருக்கலாம். அண்ட் நம்ம வீட்டுக்கு உடனே வரும்போது உடனே பாத்ரூம் போய் நல்லா கை கழுவிட்டு நம்ம வந்து எந்த ஒரு பொருளா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தொடணும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்றது மூலமா நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த நோய்களை வந்து நம்ம காப்பாத்திக்கலாம், தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கறது மூலமா நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலமா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கிருமி எதனால வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, மனிதர்கள் என்ன பண்ணதுனால இதன் மூலம் இது வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் உலக நாடுகள் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மக்கள் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படின்னா தவறாம லைக் பண்ணுங்க. இப்ப நீங்க லைக் பண்றது மூலமா தான் இந்த வீடியோ வந்து அதிக பேருக்கு யூடியூப் காட்டும். அதன் மூலமா தான் இந்த வீடியோ மக்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் அனைவரோடையும் பகிர்ந்துக்கோங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி எந்த ஒரு செய்திகளை சொல்லணும்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துடும். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.